நீங்கள் அதிகமாக எக்ஸிட் ஆகியிருக்கீங்களா? அதாவது ஒரு வேலையை தர முடியாது அல்லது இந்த வேலைக்கு தகுதி இல்லாத ஆள் நீங்கன்னு நீங்கள் அதனால் மன வருத்தத்துக்கு ஆளாக இருக்கீங்களா? வாங்க உங்களுக்காக ஒரு குட்டி கதை பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் ஒரு அழகான கிராமம் ஒன்று இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு வயதான பாட்டி வாழ்ந்து வந்தாங்க. அந்த கிராமத்தில் கொஞ்சம் வீடு இருந்திருக்குங்க. ஒரு 40-50 வீடு இருந்திருக்கு. அதில் அந்த பாட்டியும் ஒரு வீடு. ஆரம்ப காலகட்டத்திலனா ரொம்ப வசதியாக தான் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க கணவரோட மறைவுக்கு பின்னாடி வாழ்க்கையை ரன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் வீட்டில் உள்ள பயன்படுத்தின பொருட்கள், அண்டான் குண்டான் பாத்திரம்லாம் விற்று செலவு பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. இந்த பாட்டி நாளடைவில் குடும்பத்தை ஓட்டுறதுக்கு அன்னைக்கு செலவுக்கு ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் உள்ள எல்லா பாத்திரத்தையும் அந்த சந்திரதாசன்கிட்ட கொடுத்துட்டாங்க. வேறு ஒன்றுமே இல்லை விற்கிறதுக்கு. இவங்கள்ட்ட ஒரே ஒரு கிண்ணம் மட்டும் இருந்திருக்கு. அந்த கிண்ணத்தை அவங்க கணவரோட ஞாபகமாக வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா அவங்க கணவர் வாழ்ந்த காலத்தில் சொல்லிக்கிட்டே இருப்பாராம், இது எனக்கு மிகவும் பிடித்த கிண்ணம், எங்கள் தாத்தா பயன்படுத்தின கிண்ணம், ரொம்ப புகழ்பெற்ற கிண்ணம் அப்படின்னு இந்த பாட்டிக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அதனால் அந்த கிண்ணத்தை மட்டும் அந்த வியாபாரிகிட்ட கொடுக்கறதுக்கு மனம் இல்லாமல் வச்சுருந்துருக்காங்க. நாளடைவில் இவங்களோட குடும்ப செலவு ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு வரவும் வேறு வழி இல்லாமல் இந்த கிண்ணத்தை கொடுக்குறதுக்கு முன் வந்துட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் இந்த சந்திரதாசனை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. வழக்கம் போல் அந்த சந்திரதாசன் ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த பாட்டிக்கிட்ட ஏதாவது விற்கிறதுக்கு பொருள் இருக்கா, பாத்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல், இந்த கிண்ணம் ஒன்று தான்ப்பா இருக்குது, இது ரொம்ப புகழ்பெற்ற கிண்ணம்னு எங்கள் கணவர் சொல்லியிருக்காரு, அதனால் நான் கொடுக்காமையே வச்சுருந்தேன். இப்போ என்னோடய சூழ்நிலை இந்த கிண்ணத்தை கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன். இதுக்கு நல்ல ரேட்டாக போட்டு கொடுப்பா, சாதாரண கிண்ணம் இல்லை, ரொம்ப புகழ்பெற்ற கிண்ணம், எங்கள் கணவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்காரு, குறைச்சி பணம் தராத, என்னோடய சூழ்நிலைக்காண்டி தான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கஷ்டத்தை சொல்லி இந்த பாட்டி அந்த கிண்ணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த சந்திரதாசனும் டவுனில் ஒரு கடை வச்சுருக்காரு. எப்படி ஏழை எளிய மக்கள்கிட்ட குறைச்ச விலையில் வாங்குறது தான் அவரோட பழக்கம். அடித்து பேசி வாங்குவார் ரேட்டு. அவர்கிட்ட யாரையும் ஏமாற்ற முடியாது, பேரம் பேசி தான் வாங்கக்கூடியவர். அதே போல் இந்த கிண்ணத்தை பார்த்த உடனே என்னமா அது, ரொம்ப அழுக்கும் தூசி படிஞ்சு ரொம்ப அந்த காலத்து கிண்ணம் மாதிரி இருக்குது, இந்த கிண்ணம்னா நெளிஞ்சு அப்படி இப்படி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த கிண்ணத்தை அவர் குறைச்சி மதிப்பிடணும் இல்லையா, அதனால் ரொம்ப நெளிவுற்று இருக்குது, இந்த கிண்ணம்னா அப்படி ஒன்றும் விலை போகாதுமா, வேணா 2 பொற்காசுகள் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த பாட்டியால் வேறு எங்கேயும் போய் கொடுக்கவும் முடியாது, நடக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க, வேறு யார்கிட்டையும் கொடுக்க முடியாது, வெளியில் போய் விற்க மாட்டாங்க அப்படின்னு அந்த சந்திரதாசன் புரிஞ்சுக்கிட்டான். அதனால அந்த பாட்டிக்கிட்ட ரொம்ப பேரம் பேசி 2 பொற்காசுகள்னால் தர்றமா, அதுக்கு மேலே என்கிட்ட ₹1 கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாப்புல. இந்த பாட்டி கனவோட ஞாபகமாக வச்சுருந்தது, வேறு வழியும் இல்லை, குடும்பமாக என்னென்னு பார்க்குறாங்க. இல்லை எங்கள் கணவர் ரொம்ப புகழ்பெற்ற கிண்ணம்னு சொல்லியிருக்காரு, 10 பொற்காசுகள்னா நீ வச்சுக்கப்பா, 2 பொற்காசுகளுக்கெல்லாம் என்னால் தர முடியாது அப்படின்னு உறுதியாக கட்டன் ரைட்டாக சொல்லிட்டாங்க. அவன் அதெல்லாம் முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாப்புல. அவனுக்குள்ளே என்ன ஒரு எண்ணம்னா, எப்படியா இருந்தாலும் நம்மள்ட்ட தானே கொடுத்தாகணும், வெளியில் போய் விற்க முடியாத நிலமையில இவங்க இருக்கிறாங்க, வேறு அந்த கிளவி நம்மளை விட்டால் வேறு ஆளும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு அந்த சந்திரதாசனை அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போகிறாரு. இந்த பாட்டி நாளடைவில் என்ன பண்ணுறது, வந்த ஒரு ஆளையும் விட்டாச்சு, வேறு வழியும் இல்லையே, அவர்கிட்ட தான் கொடுக்குற மாதிரி இருக்கும், என்ன பண்ணுறது, திரும்ப வந்தால் கொடுத்துரும் அப்படின்னு ஒரு மனநிலைமையோடு அவங்க வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க. அதே போல் அவர் வருவார்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களோட குடும்ப செலவு காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட நல்ல நேரமாக என்னென்னு தெரியலை. காளிதாசன் ஒரு புது வியாபாரி, அந்த பாத்திர வியாபாரி அந்த ஊருக்கு வர்றாரு. ஒவ்வொரு வீடாக கேட்டு வர்றாரு, ஏதாவது பாத்திரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு வர்றாரு. இந்த பாட்டியோட நல்ல நேரம். இந்த பாட்டி வீட்லேயும் அம்மா ஏதாவது பாத்திரங்கள் எதுவும் கொடுக்குற மாதிரி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இந்த பாட்டி ஒரு மனமகிழ்ச்சியோட சந்தோஷமாக, வாப்பா, இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் நான் கொடுத்துட்டேன், என்கிட்ட விற்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை, இந்த ஒரே ஒரு கிண்ணம் தான் இருக்குது, இந்த கிண்ணத்தை வச்சுட்டு ஒரு நல்ல ரேட்டு கொடுப்பா, எங்கள் கணவர் பயன்படுத்தின கிண்ணம், அந்த ஞாபகமாக வச்சுருந்தேன், என்னோடய செலவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, நல்ல ரேட்டாக போட்டு கொடுப்பா அப்படின்னு அந்த கிண்ணத்தை எடுத்து அந்த காளிதாசன்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த காளிதாசன் கிண்ணத்தை வாங்கி பார்க்குறாரு. இவர் கொஞ்சம் நல்ல மனிதர் முழக்கு, யாரையும் ஏமாற்றி பிழைக்கக்கூடிய ஆள் இல்லை, எல்லாரும் ஒரு நல்ல ஆள். அதனால் அந்த கிண்ணத்தை வாங்கி பார்க்குறாரு. அப்படி சுற்றி பார்க்குறாரு, நல்லா தொடச்சி, அந்த பாட்டி ஆல்ரெடி கழுவி தான் வச்சுருக்காங்க, நல்லா கழுவி வச்சுருக்காங்க, சுத்தமாக வச்சுருக்காங்க. இவர் அது இந்த ஆளுக்கான நல்லா சுரண்டி விட்டு நல்லா பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு கடைசியாக அந்த காளிதாசன் சொல்கிறாப்புல, அம்மா இது செம்பால் பூசப்பட்ட கிண்ணம் இல்லைம்மா, அம்மா அந்த கிண்ணம் சாதாரண கிண்ணம் இல்லைம்மா, நல்ல கிண்ணம்மா,
தங்கத்தால் செய்யப்பட்ட கிண்ணம்மா. இந்த கிண்ணத்துக்கு ஒரு 400 பொற்காசுகள் நான் தர்றேம்மா, நானே எடுத்துக்கிறேம்மா அந்த கிண்ணத்தை அப்படின்னு சொன்னோன்னே இந்த பாட்டிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். கேட்டவுடனே அந்த பாட்டிக்கு அளவில்லாத சந்தோஷம். நீ நல்லா இருப்பப்பா, நீ நல்லா இருப்ப, மேலும் மேலும் நல்லா வளருவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதம் மாதிரி நல்ல வார்த்தைகளால் புகழுது. அதுக்கு என்னம்மா, இது 400 பொற்காசுகள் தங்கமெல்லாம் பூசப்பட்ட கிண்ணம், அதுக்கு என்னம்மா, அதனால் ஒன்றும் இல்லைம்மா, நானே எடுத்துக்கிறேம்மா, வேறு யார்ட்டையும் கொடுக்க வேணாம்மா, நான் அந்த காலையில் வந்து எடுத்துக்கிறேம்மா, இப்போ என் கையில் காசு இல்லை, வேறு யார்ட்டையும் கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு இருக்கிற காசை கையில் கொடுத்துட்டு அவர் புறப்பட்டு போகிறாரு. அப்புறம் என்னங்க, 2 பொற்காசுகள் கூட பெறாதுன்னு சொல்லிட்டு போன இந்த கிண்ணத்தை இப்போ அறிமுகமான காளிதாசன்கிட்ட 400 பொற்காசுகளுக்கு விற்றாங்க. அன்னைக்கு சாயங்காலமே சந்தையில் வச்சு இந்த சந்திரதாசன் காளிதாசனை சந்திச்சுக்க அந்த சந்திரதாசனோட முகத்தை பார்க்கணும், எப்படி மாறுனுச்சு தெரியுமா? பின்ன என்னங்க, ஒழுங்காக ஒரு பொருளை மதிக்க தெரியாமல் இழப்புக்கு ஆளானது அவன் மட்டும்தானே. இந்த கதையில் வர்ற சந்திரதாசனை போல தாங்க உங்களோட மதிப்பை சரியாக உணராமல் எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது உங்கள் வேலையை தர மறுத்திருக்கலாம், இல்லை உங்களோட நண்பர் உங்களோட நட்பு பாராட்ட மறுத்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சமயத்தில் அந்த பாட்டி தன்னோட கையில் உள்ள கிண்ணத்தோட மதிப்பு தெரியாமல் சங்கடத்துக்கு ஆளானாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்களும் அந்த ரிஜெக்ஷனை பார்த்து சங்கடத்துக்கு ஆளாகக்கூடாது. அந்த கிண்ணம் காளிதாசன் கண்ணில் பட்ட மாதிரி உங்களோட மதிப்பை புரிந்து கொள்கிற ஒருவரோட பாதையில் உங்களோட மதிப்பை புரிந்து கொள்கிற வாய்ப்போட கண்ணில் நீங்கள் கண்டிப்பாக படுவீங்க. அப்படி வருகிற வரைக்கும் உங்களோட உழைப்பை மட்டும் நிறுத்தாதீங்க, உங்களோட நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க. ஓகேங்க, ஓகே, பாய்.